ராஜஸ்தான் மாநிலம் பனாஸ் நதியில் மூழ்கி 8 இளைஞர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா. தற்போது அந்த 8 இளைஞர்களின் உடல்கள் மீட்கப்பட்டு விட்டதா? முழு விவரங்கள். கண்டிப்பாக இந்த இளைஞர்கள் 11 இளைஞர்கள் ராஜஸ்தானின் ஜெய்ப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் அனைவரும் ஒரு நாள் சுற்றுலாவாக, அதாவது பிக்னிக்காக டாங் மாவட்டத்தில் உள்ள பனாஸ் நதிக்கு சென்றிருக்கார்கள். அங்கு இன்று காலை சமைத்து சாப்பிட்டு விட்டு நதியில் குளிக்கலாம் என்பதுதான் அவர்கள் திட்டமாக இருந்தது. அப்போது சமைத்துக் கொண்டிருந்த போது, ஒரு சிலர் சமைத்துக் கொண்டிருந்த போது மற்றவர்கள் குளிக்க சென்றிருக்கிறார்கள். அதில் 2 பேர் ஆற்றின் ஆழமான பகுதிக்கு சென்று விட்டார்கள். அவர்கள் நீரில் மூழ்குவதை பார்த்த மற்றவர்கள் அவர்களை காப்பாற்றுவதற்காக இறங்கி அவர்களும் அந்த நீரில் மூழ்கி பலியானார்கள். மொத்தம் 8 பேர், 11 பேரில் 8 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இதில் 7 பேரது உடல் ஏற்கனவே மீட்கப்பட்டுவிட்டது. இன்னும் ஒருவரது உடல் மீட்கப்பட வேண்டியிருக்கிறது. அதற்கான மீட்பு பணிகளானது நடைபெற்று வருகிறது. இந்த 11 பேரில் 8 பேரது மரணத்திற்கு அவர்கள் யாருக்கும் நீச்சல் தெரியாதது என்பதுதான் காரணமாக இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. முதற்கட்ட விசாரணை தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த குறிப்பிட்ட சம்பவத்திற்கு அம்மாநில முதல்வர் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். மீட்பு பணிகளையும் நிவாரண பணிகளையும் உடனடியாக செய்யுங்கள் என்ற ஒரு விஷயத்தையும் அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.